கொஞ்சம் நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்ற நாட்கள் நாட்களில் நாங்கள் வீடுகளுக்கு வரும்போது ஒரு வீடு 2 வீடு அப்படி வருவோம். அப்போ கூட ஓகே. இது நாங்கள் நிறைய வீடுகளுக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால நீங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஆமாம், ஏதாவது நிறைய இடத்துக்கு போய் களைப்பாக இருந்தால் நானே கேட்பேன், ஒரு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்களே கேட்டு என்ன பண்ணிடுறோம், குடிச்சுக்கிறோம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. கேட்டு குடிக்கலாம் தானே, அதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? சரி, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 7வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தின் துவக்கத்தில் இருக்கிற சில பகுதிகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மிக முக்கியமான வேத பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் நடந்த காரியங்களை நாம் கடந்த பல வாரங்களாக தியானிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் இது ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தில் கடைசி பகுதியாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் நமக்கு ஃபெஸ்டிவல் டேஸ் ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை குறித்து நான் தொடர்ந்து சில வாரங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நீங்கள் வரும்போது நிச்சயம் உங்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கு இந்த முக்கியமான செய்தி நான் வேகமாக உங்களுக்கு அறிவிக்கணும். இது ஆக்சுவலாக 2 நாள் கொடுக்க வேண்டிய செய்தி. அதை சுருக்கி, ஏன்னா இப்போது பாதியில் முடிச்சிட்டேன்னா திரும்ப 2 மாதம் தாண்டி 3 மாதம் தாண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியாது. அதனால் 2 வாரம் கொடுக்க வேண்டிய செய்தியை சுருக்கி ஒரே வாரத்தில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முக்கியமான சத்தியங்கள் நிறைந்த வேத பகுதி. இஸ்ரவேல் சமாரியாவில் ஒரு பெரிய பஞ்சம். கவனிக்கணும் நல்லா. கதையாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கொடிய பஞ்சம். எலியா நாட்களிலும் பஞ்சம் வந்தது. இப்போ எலிசா நாட்களிலும் பஞ்சம் வந்தது. எலியா நாட்களில் பஞ்சம் வருவதற்கான காரணம் வேறு, எலிசா நாட்களில் பஞ்சம் வருவதற்கான காரணம் வேறு. ஆனா பஞ்சம் அப்படின்னா என்னன்னா பட்டினி, பஞ்சம் அப்படின்னா உணவு பற்றாக்குறை. இதுதான் பெருசு. நம்ம எது வேணும்னாலும் இல்லாமல் இருந்துடலாம். சாப்பாடு இல்லாமல் பிள்ளைகள் ஜனங்கள் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. பஞ்சம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம். தேசத்தில் கொடுமையாக இருந்த நாட்கள் அது. அந்த நாட்களில் இந்த பஞ்சத்துக்கு என்ன காரணம்? இந்த பஞ்ச நாட்களில் கர்த்தர் எலிசாவை கொண்டு என்ன பேசினார்? அந்த பேசின காரியத்தை கர்த்தர் எப்படி செயல்படுத்தினார் என்று சொல்லி தியானிக்க போகிறோம். குறிப்பா விதின் 24 ஹவர்ஸ்ல, எத்தனை ஹவர்ஸ்ல, எத்தனை மணி நேரத்தில்? 24 மணி நேரத்தில் அந்த தேசத்தில் இருந்த பஞ்சம் மாறினது. அதான் அற்புதம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்கள். வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இது நாள் கணக்கில் ஆகும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருட கணக்கில் ஆகும். இயேசு நினைத்தால் 24 மணி நேரத்தில் உன் தலையெழுத்தையும் மாற்ற முடியும். நான் ஏன் இதை ஆணித்தரமா சொல்றேன்னா, ஒரு தேசத்தின் பஞ்சம் 24 மணி நேரத்தில் மாற்ற கர்த்தருக்கு முடியும்னா, உங்க வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அவருடைய பார்வையில் எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்கள். ஆமே. சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனை, நம்முடைய பக்கத்து நாடு இலங்கையில் நடந்த காரியம் நமக்கு தெரியும். ஒரு பெரிய புரட்சி வெடித்தது. இன்றைக்கு கூட அங்க இருக்கிற பொருளாதார நிலை வருடங்கள் ஆகியும் சரிப்படுத்த முடியல. இன்னைக்கும் விலைவாசி கடுமையாக இருக்கிறது. அரிசி வாங்கணும்னா பிரச்சனை, சாப்பாடு ஆகாரங்கள் அவ்வளவு பணம் அதிகம், இன்னைக்கும் கட்டுப்படுத்த முடியல. ஆனா நான் பேசுற காரியம் என்னன்னா, ஒரு முழு தேசத்தின் சரித்திரம் பஞ்சம் 24 மணி நேரத்தில் மாறினது. விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டது. இது யாரால முடிஞ்சதுன்னா கர்த்தரால முடிஞ்சது. அதனால நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவர். அதை மாத்திரம் மனசுல வச்சிருங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை. ஆமென்.
நாம பெருசா நினைக்கிறதெல்லாம் அவருடைய பார்வைக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ வசனத்திற்கு நேராக உங்களுடைய சிந்தைகளை திருப்ப கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த பஞ்சத்திற்கான காரணம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தில் உணவு பற்றாக்குறை வருவதற்கான காரணம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஏன் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று? சீரிய படை, சீரிய ராஜா தன்னுடைய இராணுவத்தை எல்லாம் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போடுகிறான். இஸ்ரவேல் தேசத்தின் வடக்கு தேசத்தின் தலைநகரம் தான் சமாரியா. அந்த பட்டணத்தை முற்றுகை போட்டான். இதன் காரணமாக அந்த தேசத்தில் என்ன இருந்திருக்கு? கொடிய பஞ்சம். எலியா நாட்களில் பஞ்சம் வந்த காரணம் என்னன்னா, கர்த்தர் வானத்தின் கதவுகளை எல்லாம் அடைச்சு வச்சிருந்தார். மழை பெய்யாம இருந்துருச்சு. மழை இல்லாம தேசத்துல பஞ்சம். ஆனா இந்த பஞ்சம் அப்படி அல்ல. சீரிய இராணுவத்தின் அடக்குமுறையினால் அந்த ராஜா போர் தொடுக்க அந்த பட்டணத்தை முற்றுகை போட்டதுனால விலைவாசி கடுமையாக ஏறி போனது. கவனிங்க, சில நாடுகளுக்கு விரோதமாக பொருளாதார தடை விதிக்கிறார்கள். சமீபத்தில் அமெரிக்க அரசாங்கம் சில நாடுகளுக்கு என்ன பண்ணிருச்சு? பொருளாதார தடை விதித்தது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்படி விதிச்சா என்ன ஆகும்னா, ஏற்றுமதி இருக்காது, இறக்குமதி இருக்காது, பொருளாதாரம் தடைபடும். வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து வருகிற உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு வரும். இங்க இருக்கிற உணவுப் பொருட்கள் கொஞ்சமா இருக்கிறதுனால ஒவ்வொரு காசு என்னவாயிரும்? ஜாஸ்தி ஆயிரும். பற்றாக்குறை வர வர காசு சொல்லுங்க விலைவாசி என்ன ஆயிருது? உயர்ந்துருது. இதே நிலைதான் இஸ்ரவேல்ல வந்திருக்கு. மழை இருக்கா? இருக்கு. பயிர் இருக்கா? இருக்கு. ஆனா என்னன்னா கொஞ்சமா இருக்கு. வியாபாரம் இல்லை. ஏன்னா ஒரு ராஜா ராணுவத்தோடு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டிருக்கிறான். பிசினஸ் இல்லை, பணப்புழக்கம் இல்லை. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. கவனிங்க, இந்த பஞ்சம் ஒரு சேனையினால் வந்த பஞ்சம். இந்த பஞ்சம் ஒரு அடக்குமுறையினால் வந்த பஞ்சம். நமக்கு விரோதமாகவும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாகவும் பிசாசு அவனுடைய சேனை மூலமாய் நம்மை அடக்க நினைக்கிறான். பொருளாதாரத்தை குறைக்கிறான், பொருளாதாரத்தை சுரண்டான், வீண் செலவுகளை கொண்டு வரான். ஏன் இவ்வளவு செலவு வீட்டில் வருது? நல்லா ஓடிட்டு இருந்த வாஷிங் மெஷின் சீக்கிரத்தில் என்ன ஆயிருது? ரிப்பேர் ஆயிருது. நல்லா பார்த்துட்டு இருந்த டிவி என்ன ஆயிருது? சீக்கிரத்தில் ஆமா இடி வருது, போயிருது. இன்வெர்டர் க்ளோஸ் ஆயிருது. அங்கங்க பணம் சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் வீணா போகுது. ஒரு நல்ல காரியத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பிரதர் திடீர்னு ஒரு வியாதி வந்துட்டு 4 நாள் அட்மிட் ஆச்சு. சேர்த்த பணம் எல்லாம் போயிருச்சு. பஞ்சம், சாப்பாட்டுக்கே பஞ்சம். வீட்டில் திருப்தியா சாப்பிட முடியல, பிள்ளைகளுக்கு நிறைவா சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல. பற்றாக்குறை, பஞ்சம். சில நேரத்தில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பற்றாக்குறைகளையும் வேதனையும் கொண்டு வருகிறான். நம்முடைய பொருளாதாரத்தை அவன் தடை பண்ணுகிறான், வீண் செலவுகளை கொண்டு வருகிறான். இங்கே சமாரியாவை சுற்றிலும் சீரிய படை முற்றுகை போடப்பட்டது. அதனால் அந்த தேசத்தில் பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்தின் வீரியம், கொடுமை அடுத்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே 25வது வசனத்துல, அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. தொடர்ந்து வாசியுங்கள். ஒரு கழுதை தலை எத்தனை வெள்ளிக்காசுங்க? 80 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுகிற, மனுஷன் சாப்பிடுறது இல்ல, புறாக்களுக்கு போடுகிற ஆகாரம். நம்ம வீட்டில் கோழி, இந்த புறா எல்லாம் சிலர் வளர்த்துவீங்க. அதுக்கெல்லாம் போடுற சாப்பாடு அவ்வளவு காஸ்ட்லியா இருக்குமா? கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும். தவிடு இல்ல, வேற என்ன போடுவாங்க? சின்ன சின்ன திணை. இந்த மாதிரி நாம சாப்பிடாதது, நாம வேஸ்ட் வைக்கிறதெல்லாம்
அப்படி ஆகாரமா போடும். அதுவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான். சில நேரத்தில் பாருங்களேன், பிசாசு நம்மளை வெறுமையாக்குகிற வரையிலும் நமக்கு விரோதமாய் போராடுவான். ஆசீர்வாதத்தை சுரண்டும் வரையிலும் போராடுவான். அதான் பைபிள் சொல்லு, வெறுமையாக்குகிறவர்கள் உன்னை வெறுமையாக்கினாலும். நாகூம்ல வாசிக்கிறோம்ல, அங்கேயும் சீரிய படைதான். அசீரிய படைக்கு விரோதமாகத்தான் கர்த்தர் பேசுகிறார். வெறுமையாக்குகிறவர்கள் உன்னை வெறுமையாக்கினாலும், திராட்சை செடியின் கொடிகளை அற்றுப்போக பண்ணினாலும், நான் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப நம்மை வெறுமையாக்க சூறையாட பிசாசு முற்றுகை போடுகிறான். இவ்வளவு விலைவாசி ஏற்றம் வரும் வரையிலும் என்னவாயிருச்சு, அவன் முற்றுகை போட்டான். 26வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து பார்த்தால் இன்னும் இந்த பஞ்சத்தின் கொடுமை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து, அப்படின்னா என்ன சொல்றான் அப்படின்னா, என்னாலே முடியாது இந்த பஞ்சத்திலிருந்து உன்னை விடுவிக்க, இந்த பஞ்சத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நான் ராஜாதான், இந்த நாட்டுக்கே ராஜாதான். சில நேரத்தில் பாருங்க, சில உதவிகள் சில அதிகாரிகளாலேயே செய்ய முடியாது, சில அரசியல் தலைவர்களாலேயே செய்ய முடியாது, சில மருத்துவர்களாலேயே செய்ய முடியாது. கேட்டிருக்கிறீங்களா, பார்த்திருக்கிறீங்களா? எங்களால முடிஞ்சதை மேக்சிமம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், கையை விரிச்சிருவாங்க. நாங்க பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், இனி எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ராஜா சொல்றார், உன்னை ரட்சிக்க என்னால முடியாது, நான் எதுல இருந்து எடுத்து தரப்போறேன்? நானே அடுத்த நேரம் எப்படி சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் எதிலிருந்து உன்னை எடுத்து எனக்கு தர முடியும்? நான் உன்னை எப்படி ரட்சிக்க முடியும்? ஹல்லேலூயா. களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா அப்படின்னு சொல்றான். ஏன்னா களஞ்சியம் காலியா இருக்கு, கஜானா காலியா இருக்கு.